Hello friends, good morning. So இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் next week குரிய DXY அதாவது US market updates கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த சார்ட் அப்டேட். ஸோ நாங்கள் வந்து இந்த டவுன் சைட் வந்து நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடச்சிட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரணும். ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு சிபிஐ நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து திரும்பவும் எகெயின் அப்சைட் போயிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து இன்னுமே பை சைட்டில் தான் இருக்குது. அதாவது டிஎக்ஸ்ஐ வந்து இன்னுமே பை சைட்டில் தான் இருக்குது. நம்மளும் கோல்டில் வந்து செல் ஜோனில் இருக்கும், இதில் வந்து பை சைடில் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது வந்து கோல்டில் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குறது வந்து டிஎக்ஸ்ஐலேயே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குறோம். எகெயின் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது இந்த நெக்ஸ்ட் வீக். ஸோ மேபி என்னை பொறுத்தவரை மார்க்கெட் கொஞ்சம் 106 இல்லாட்டி அவ்வளோ தூரம் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி வரலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து நமக்கு கோல்டு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பை சைட் எதிர்பார்த்து அதுலேருந்து நம்ம ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த அனலைஸ் போய்க்கிறோம். ஸோ நான் இது வந்து ஃபுல் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம பார்க்குறது பெரிய டீப் அப்டேட் இல்லை, சிம்பிள் அப்டேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மந்த் வைஸ் பார்த்துக்குறோம். ஸோ மந்த் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து கட்டாயம் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் கண்டினியூவாக பை சைடில் தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான இந்த ஹை இப்போதைக்கு, அதே மாதிரி இந்த லோ நமக்கு தேவை, கட்டாயம் நமக்கு இந்த லோ தேவை. அதே மாதிரி நமக்கு ப்ரீவியஸாக இருந்த இந்த பிரேக் அவுட், ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜூன் நமக்கு தேவை. ஸோ இப்போதைக்கு இது வந்து நீங்கள் அப்ராக்ஸாக 105 இல்லாட்டி 5800 சரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ வீக்லி சார்ட் போய்க்கலாம். வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஹை அண்ட் லோ க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பை சைட்டில் இருக்குது. ஸோ மேபி திரும்பவும் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வரலாம். இந்த இடத்துல வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து வீக்லி சார்ட்டில் இதில் ஒரு இந்த ஜூன் நம்ம எடுத்துக்குருவோம். அதே மாதிரி நமக்கு பிரேக் அவுட் கிடைச்ச இந்த ஜூன், அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூன். ஓகே. ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்குறோம். இன்ட்ராடே அப்டேட் நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணக்குள்ள இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை, இதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஃப்யூச்சர் அப்டேட் இது தான். மார்க்கெட்டில் நம்ம திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் இந்த இடத்துல இது ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது இது தான். இந்த டிஎக்ஸ்ஒயில் மார்க்கெட் எகெயின் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக திரும்ப வரலாம், இவ்வளோ தூரம் வரலாம். இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி நம்மளுக்கு அந்த இடத்துல நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்காட்டி திரும்பவும் மார்க்கெட் வந்து இதில் ஒரு டவுன் ஆப்ஷன் வரலாம். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் நமக்கு பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ ரெண்டு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். அப்படி அந்த ஆப்ஷன் நமக்கு நடக்காட்டி ஸோ செகண்ட் ஆப்ஷன் இது. ஸோ மேபி FOMC டைம் வரும். நான் எதிர்பார்க்குறது வந்து டவுன் சைட் வரும்னு. ஸோ மேபி இது டவுன் சைட் வந்துச்சுன்னா நமக்கு கோல்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம பை எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் அப்டேட். நீங்கள் வந்து 107,800 இல்லாட்டி 700 எடுத்துக்கிறேங்க. நான் அப்ராக்ஸாக 700 எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஜூன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இதுலேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்த மார்க்கெட் டவுன், திரும்ப இதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட் அப் சைட். ஸோ அகெயின் இந்த இடத்துல நமக்கு ஒரு திரும்ப ரிட்டர்ன் மார்க்கெட் டவுன் வரக்கூட இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இந்த ரெட் லைனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் மெயினாக அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் ஜோன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ ஃபிபினாசி கொஞ்சம் பார்த்துக்குறோம். இந்த லோவில் இருந்தால் நான் பார்க்க போகிறேன். நம்ம 4 ஹவரில் இன்ட்ராடேயில் இருக்கும். இந்த இன்ட்ராடேயில் இருக்கிற ஹை அண்ட் லோ பார்த்துக்குறோம். ஸோ இதிலேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதிலேருந்து நம்ம 50% எடுக்கக்குள்ள கரெக்டாக பாருங்கள், இதுக்கு மேலே தான் நமக்கு 50% வருது இந்த ரெட் ஜோனுக்கு மேலே. ஸோ எகெயின் மார்க்கெட் வந்து இந்த ரெட் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் திரும்ப கண்டினியூ பண்ணக்குள்ள பிலோ இருக்கக்குள்ள
DXY வந்து நமக்கு செல்லாக இருக்கும். அப்போ நமக்கு கோல்டு மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரெட் ஜோனுக்கு மேலே அபவ் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகக்குள்ள DXY வந்து பை சைட், ஸோ பை சைட் இருக்கும். அதே மாதிரி கோல்டு வந்து எகெயின் டவுன் சைட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக நடக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. இதில் ஒரு 100% நடக்கிறது, அதில் ஒரு 40% வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணும், அவ்வளோதான். இது டவுன் ஆனால் அதுவும் அப் ஆகணும் இல்லை, ஒரு 40% நம்ம அதில் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம், பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ பிகினர்ஸ் அதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் 110 நம்ம இப்போதைக்கு 110 இல்லாட்டி 111 வந்து நீங்கள் வந்து ஒரு ஜூனாக வந்து நீங்கள் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜூனாக நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் திரும்பவும் போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டவுன், திரும்ப ஹை, திரும்ப டவுன், இது ஒரு ஹை, ஸோ இது ஒரு டவுன், திரும்ப ஒரு ஹை. ஸோ நம்ம இப்போ என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்த டவுன், ஸோ ஒரு டவுன் எதிர்பார்க்குறோம், இந்த டவுன் எதிர்பார்க்குறோம். இந்த டவுன்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா ஒரு ஹை அண்ட் லோ வந்து க்ரியேட் ஆகுது. ஹையிலேருந்து லோ போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ஹையில் இருக்கும், அந்த ஹையிலேருந்து இப்போ இன்னொரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறது இந்த லோ நமக்கு கிடைச்சின்னா கட்டாயம் கன்ஃபர்மேஷன் இருக்கும், நமக்கு கோல்ட் மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் ஆகணும். ஸோ நம்ம கோல்ட் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறது ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதில் நம்ம டவுன் ஆப்ஷன் பண்ண போகிறோம், இதில் வந்து பை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு டீப்பான அப்டேட். ஸோ அதே மாதிரி FOMC நியூஸ் நேரமும் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறோம். FOMC நேரமும் நான் எதிர்பார்க்குறது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இதுக்கு கீழே ரெட் ஜோன், அதே சேம் ஆப்ஷன் தான். ரெட் ஜோனில் திரும்பவும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து எகெயின் DXY வந்து டவுன், DXY வந்து அப், கோல்டு வந்து எகெயின் டவுன். ஸோ அதே மாதிரி FOMC நேரம் திரும்ப முடிஞ்சதுக்கு பிறகு இல்லாட்டி அதுக்கு முன்னுக்கு உள்ள கன்ஃபர்மேஷன். FOMC முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்சதுக்கு பிறகு அந்த டே க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு வந்து இந்த ரெட் ஜோனுக்கு கீழே இருந்துச்சுன்னா, பிலோ இருந்துச்சுன்னா அது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டண்டாக இருக்கக்குள்ள நமக்கு கட்டாயம் வந்து DXY வந்து டவுனாக இருக்கும். அதே மாதிரி கோல்டு மார்க்கெட் வந்து அப்சைட் இருக்கும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்குரிய DXYக்குரிய டீப் அப்டேட். ஸோ உங்களுக்கு எல்லாம் டீப் அப்டேட் கொடுத்துருக்கேன், கோல்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம 4 ஹவர் நம்ம பார்க்க போனாலும் 4 ஹவரும் நீங்கள் பார்த்துக்கலாம். 4 ஹவர் பை சைட் போன மார்க்கெட், இதில் ஒரு டவுன். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் CPI நியூஸ் நேரம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ FOMC நேரம் என்ன நடக்கணும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். FOMC நியூஸுக்கு பிறகு நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். அதுலேருந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதை நமக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து CPIன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த CPI நியூஸை வந்து FOMC பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ ஹை, இதில் வந்து லோ எதிர்பார்க்குறோம். மெயினாக இதில் ஒரு ஹை, இந்த ஹை நம்ம நெக்ஸ்ட்டாக எதிர்பார்க்குறது இந்த லோ. இந்த லோ நமக்கு கிடைச்சிச்சின்னா மார்க்கெட்டில் திரும்ப இங்கேருந்து ஒரு பை ஃபோக்கஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மேபி பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் DXYக்கும் கோல்டுக்கும் உள்ள கம்பேர் பண்ண அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் இதை பற்றி அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.